சொல்வதை கேள், கவலைப்படாதே. நீ நினைத்தவருடன் விரைவில் உன் திருமணத்தை அப்பா நான் நடத்தி வைப்பேன். உனக்கான நல்ல நேரங்கள் இதோ நெருங்கிவிட்டது. நீ மகிழ்ச்சியாக இரு. எந்தவித கவலை இல்லாமலும் நிம்மதியாக இரு. உன் மனதுக்கு பிடித்த உறவை, உன்னுடைய மகிழ்ச்சியை சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் உனக்கு நான் தருவேன். நடக்கவிருப்பது சற்று தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. நீ அனுதினமும் மனநொடியும் நான் நேசித்த உறவை என்னுடன் சேர்த்து வைங்கள் என்று அப்பா பிரார்த்தனை செய்கின்றாய் அல்லவா? நிச்சயம் உன் வேண்டுதலை நான் கேட்காமல் இருப்பேனா? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு, நானே படைப்பாளி. ஆனால் எல்லாமே உனக்கு சுகமாகத்தான் நடக்கும். உன் திருமணமும் நீ நேசித்தவருடன் மிக விரைவில் நடக்கும். உன் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள். உன் மீது நீ வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று நீ சொல், அது முடியும். காரணம் முன்னில் இருப்பது நீ அல்ல, நான். உன் சுற்றமும் நட்பும் உற்றார் உறவினரும் எல்லோரும் சேர்ந்து உங்கள் திருமணத்தை நடத்துவார்கள். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. அப்பாவின் வார்த்தை வெறும் சொற்கள் அல்ல, பிரம்ம தேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நடத்துவேன். உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். உன்னுடைய திருமணமும் மன வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, நல்லதே நடக்கும். ஓ முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.